இந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்களே, ஆ. அது உண்மையிலே நீதான் மீனாட்சி. கிச்சன் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல. ம். கிச்சன் சுப்ரீம் ஸ்டார், கிச்சன் அல்டிமேட் ஸ்டார், இன்னும் ஏன் கிச்சன் பவர் ஸ்டார் கூட நீதான். ஐயோ! வெளுத்து வாங்கிட்டடா. நான் மட்டுமா வெளுத்து வாங்குனேன்? நீங்களும் தான் வெளுத்து வாங்குனீங்க. நானா? ம். நான் என்னடா பண்ணேன்? நான் சமையல்ல வெளுத்து வாங்கியிருந்தா, நீங்க நடிப்புல வெளுத்து வாங்கிட்டீங்க. நடிப்புலயா? ம். என்னடா சொல்ற? யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி டென்ஷனே ஆகாம யதார்த்தமா நடிக்கிறத உங்ககிட்ட தான் மாமா கத்துக்கணும். இன்ஃபேக்ட் 2-3 தடவை நானே தடுமாறினேன். அப்புறம் உங்களை பார்த்து தான் எப்படி நடிக்கணும்னு கத்துக்கிட்டேன். எங்க ஸ்கூல்ல டிராமா போடும்போது டிராமா வாத்தியாரு ஓவரா நடிக்காதீங்க, சட்டிலா நடிங்கன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அந்த மாதிரி சட்டிலா சூப்பரா நடிச்சீங்க மாமா. அப்படின்னா? எப்படின்னா ரொம்ப மிகப்படுத்தாம தத்ரூபமா யதார்த்தமா நடிக்கிறது. நான் அதை கேட்கல மீனாட்சி. நான் நடிச்சேன்னு சொன்னியே அதை கேட்டேன். நான் என்ன நடிச்சேன்? என்ன மாமா நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்ம 2 பேரும் உண்மையா சேர்ந்த மாதிரி இவ்ளோ நேரம் இயல்பா நடிச்சீங்களே, நான் அதை தான் சொல்றேன். நான் கூட முதல்ல யோசிச்சேன், எதுக்கு இவர் ஆர்வ கோளாறுல போய் மைனா டக்ளஸ் அண்ணன் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்னாருன்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம உண்மையா சேர்ந்திருந்தாலே இப்படிதானே நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நீங்க சரியா தான் பிளான் பண்ணி எல்லாமே பண்றீங்கன்னு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, உங்க நடிப்பு சூப்பர், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அத்தை ராத்திரி கேட்டப்போ என்னால மறுத்து சொல்ல முடியல மாமா. அதான் சட்டுன்னு உங்களை ஏத்துக்கிறேன்னு பொய் சொல்லிட்டேன். பொய்யா? ஆனா நான் பொய் தான் சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அதான் தைரியமா இருந்தேன். என்ன இவ்ளோ அழகா உங்களை விட வேற யாருமே புரிஞ்சுக்க முடியாது மாமா. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நீங்களும் நானும் அத்தைக்காக கொஞ்சம் அவங்க முன்னாடி சந்தோஷமான கணவன் மனைவியா நடிக்கலாம் மாமா. நடிக்கலாமா? அத்தைக்காக தான் மாமா, புரியுதுல்ல? இல்ல, எனக்கு புரியுது, கணவன் மனைவியா நடிக்கிறது கஷ்டம்தான். ஆனா அத்தைக்காக நினைக்கும் போது நாம இதை பண்ணிதான் ஆகணும். நான் ரூம்ல இருக்கேன் மாமா, அத்தை எழுந்ததும் எனக்கு கூப்பிடுங்க.